ஹலோ விவாஸ், சொன்னதை செய்த விஜய். மகளிருக்கான உரிமை தொகை 2500 ரூபாய் பெற வேண்டும் என்றால் உடனடியாக இதை செய்து விடுங்க. தற்போது பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே 2500 ரூபாயானது எப்போது வரவு வைக்கப்படும், எப்போது அந்த அறிக்கையானது வெளியாகும் என்பது போன்ற கேள்விகள் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அது தொடர்பாக இப்போது ஒரு முக்கியமான விஷயமானது கிடைச்சிருக்கு. அதாவது 2500 ரூபாய் நீங்க பெற வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை செய்துட்டு வந்துடுங்க. அதோடு இந்த 2500 ரூபாயானது எப்போதுல இருந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்படும் என்பது போன்ற பல முக்கியமான தகவலையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் அவர்கள் சொன்னது போலவே மகளிருக்கான 2500 ரூபாய் கொடுப்பதற்கான வேலைப்பாடுகள் எல்லாமே அரசாங்க ரீதியாக தற்போது ஒவ்வொன்றாக பாத்தீங்கன்னா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்கு முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாத தம்பதியர்கள் உடனடியாக ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண் வீட்ல இருந்து அவங்களுடைய ரேஷன் கார்டுல இருந்து அந்த பெண்ணுடைய பெயரை நீக்கம் செய்யணும். அதே போல மாப்பிள்ளை வீட்டார்ல இருந்து அவங்களுடைய ரேஷன் கார்டுல மாப்பிள்ளையுடைய பெயரானது நீக்கம் செய்யணும். கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ்க்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகிடும். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் கனெக்ஷன் வாங்கி வச்சிடுங்க. அதன் பிறகு பெண்கள் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு அக்கௌண்ட் நம்பரை பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போன ஸ்கீம்ல நாங்க கொடுத்திருந்தோம், ஆனா எங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்காக எழுதி போடுறீங்க இல்லையா, அப்போது அந்த அக்கௌண்ட் நம்பர், அதாவது புதுசா ஓபன் பண்ணீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட் நம்பரை பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக உங்க அனைவருக்குமே பாத்தீங்கன்னா பணமானது வரக்கூடும். ஸோ இப்படி இந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் ஆயிடும். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக இருந்து பல அறிவிப்புகளானது தொடர்ச்சியாக வெளியாகும். அவங்க சைட்ல இருந்து சில விண்ணப்பங்கள் கொடுக்கலாம். அதற்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 2500 ரூபாயானது நிச்சயமாக உங்களுடைய வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா வரவு வைக்கப்படும். ஸோ அதற்கு முதற்கட்டமாக ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அறிக்கை வெளியிடட்டும் அதன் பிறகு நம்ம போய் ரேஷன் கார்டு வாங்கிடலாம், ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போது பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா டிலே ஆயிட்டு இருக்கு. எப்படியும் நீங்க அப்ளை பண்ணாவே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசம் ஆகிடும். ஸோ அதனால அதுக்கான ப்ராசஸை இப்போதுல இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டும் கைக்கு வந்துடும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவங்க கிட்ட இருந்து சில முக்கியமான அறிவிப்புகளுமே வெளியாகும், விண்ணப்பங்கள் வரும். அதாவது எப்படி நீங்க போன ஆட்சியில் எப்படி அந்த 1000 ரூபாய் உரிமை தொகைக்காக எழுதி போட்டிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரியான ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதுமே முகாம் அந்த மாதிரி வச்சு எழுதி போடுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த எல்லா ப்ரூஃப்மே, அதாவது ரேஷன் கார்டு ப்ரூஃப் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, ஸ்மார்ட் கார்டு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களுமே ஈஸியாக அப்ளை பண்ணி இந்த 2500 ரூபாயை பார்த்தீங்கன்னா முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரேஷன் கார்டு வாங்குவதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் இந்த 2500 ரூபாய் எப்போதுங்க வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா, இன்னுமே பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில், ஆனால் இப்போதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக இருந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சமாக கூட எடுத்துக்கும் போது 2 மாதத்துக்குள்ளே இதுக்கான ஒரு முழுமையான அறிவிப்பு வெளியாகும். முகாம் கேம்ப் போட்டு இதற்கான விண்ணப்பங்கள் எல்லாமே கொடுத்து எழுதி வர வைக்கப்பட்டு மிக விரைவிலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2500 ரூபாய் வரவானது வைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க பரவலாக பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகிறார்கள். இந்த தகவல்களானது பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. அதே சமயம் சொன்னது போலவே விஜய் அவர்கள் செய்துவிட்டார் என்றெல்லாம் சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது ஆட்சி மாற்றம் நடந்தாலுமே எப்படி சரியாக மே 15ஆம் தேதி காலை பாத்தீங்கன்னா பெண்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதோ அதே போலதான் சொன்னதை பாத்தீங்கன்னா மிக விரைவிலேயே விஜய் அவர்கள் 2500 ரூபாயாக அந்த பணத்தை உயர்த்தி தரப்போகிறார் அப்படிங்கறதுல பெண்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உள்ள சூழல்ல முந்தைய அரசின் முக்கிய திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மாற்றி அமைத்து புதிய வடிவில் செயல்படுத்த
தமிழக அரசானது திட்டமிட்டு வருகிறது. இத்திட்டத்தின் பெயரானது மதிப்புமிகு மகளிர் திட்டம் என மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் நிதி நிலையை கருத்தில் கொண்டு நிதியுதவி தொகை படிப்படியாக உயர்த்தப்படும் என்றும் அரசு தரப்பு வட்டாரங்களானது தெரிவித்து இருந்தன. தமிழகத்தின் தற்போதைய நிதி நிலையை கையாள்வதில் அரசானது மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையை கையாண்டு வருகிறது. இது குறித்து பேசிய அரசு பிரதிநிதி ஒருவர் முதற்கட்டமாக தற்போதைய மாத தவணையான 1000 என்பதை 1500 உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதனால ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் ஆனது பெண்களுக்கு கிடைக்க போகுது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து குடும்ப நிதியுதவியே அதாவது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 2500 நிதியுதவி வழங்கப்படும் என்று தற்போதைய ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகமானது தனது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு இருந்தது என்பது விஷயங்க. இந்த விஷயத்திற்கு இணங்க 60 வயது வரையுள்ள தகுதியான அனைத்து பெண்களுக்குமே இந்த தொகையானது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் சுமார் பார்த்தீங்கன்னா 1.3 கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 15,600 கோடி அரசுக்கு செலவாகிறது. இப்போது திட்டமிட்டபடி பயனாளி ஒருவருக்கு 500 உயர்த்தப்பட்டால் 1500 வழங்கப்பட்டால் ஆண்டுக்கான மொத்த நிதி ஒதுக்கீடானது 23,400 கோடியாக உயரக்கூடும். இது அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதால படிப்படியாக தொகையை உயர்த்த அரசானது முடிவெடுத்து உள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி உள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டு மாநில திட்டக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நடத்தப்பட்ட ஆய்வில் தற்போதைய பயனாளிகளில் 15% பேர் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் என்பது தெரிய வந்துள்ளது. புதிய திட்டத்தின் விதிகளின்படி 60 வயது வரம்ப அரசு தீவிரமாக பின்பற்றினால் தற்போது பயன்பெறக்கூடிய மூத்த குடிமக்கள்ல சுமார் 19.5 லட்சம் பேர் இந்த புதிய மதிப்புமிகு மகளிர் திட்டத்தில் இருந்து விடுபட வாய்ப்புகள் உள்ளது. அவ்வாறு நடக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த பயனாளிகளுடைய எண்ணிக்கையானது 1.3 கோடியில இருந்து 1.1 கோடியாக குறையக்கூடும். இருப்பினுமே இந்த மூத்த குடிமக்கள் முதியோர் உதவித்தொகை போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு மாற்ற அரசிடம் தற்போது நேரடி திட்டம் எதுவும் இல்லை என்றே தெரிகிறது. தற்போதைய நிலையில தமிழகத்தில் முதியோர் உதவித்தொகையானது 1200 வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து அரசு பிரதிநிதி மேலும் கூறுகையில தற்போதைய சூழல்ல தமிழக அரசின் ஒட்டுமொத்த நிதி நிலைமை குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிடுவதே எங்களது முதன்மை முன்னுரிமை ஆகும் என்று தெரிவித்தார். வாக்குறுதியில 2500 ரூபாய் என்று கூறப்பட்டாலும் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி 1500 ரூபாய் வரை மட்டுமே தற்போது உயர்த்தப்படும் என்ற தகவலுமே வெளியாகி உள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சில மாதங்கள்ல ஆளுநர் உரை மற்றும் புதிய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒன்றாக கூட்டுவதற்கு அரசு திட்டமிட்டு வருகிறது. அந்த கூட்டத்தொடரில் மதிப்புமிகு மகளிர் திட்டம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.